அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்க பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் பாத்ரூம் வந்தார். தொழுகைக்கு இல்ல, பாத்ரூமுக்காண்டி தொழுகை முடிஞ்ச பிறகு வந்தாரு. நான் அவரை சந்திச்சு சொன்னேன், எங்க அல்லாவுடைய வீட்டுக்கு வரீங்க? அது அல்லாவுடைய வீடு என்பது தொழுகைக்காண்டி கட்டப்பட்டது. அல்லாவுடைய இறை இல்லங்கள் என்பது வணக்க வழிபாடுகளுக்காக கட்டப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், வந்த தொழுகையாளிக்கு அது சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி எல்லா இடங்களிலும், மக்காவில் இருந்து சாதாரண கிராமம் வரை எல்லா இடங்களிலும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் அந்த பைத்துல் கலாவுடைய வசதி இருக்குது, நீங்க கொஞ்சம் தொழுதுட்டு போலாமே அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு சின்ன மஷோரா சொன்னேன். வந்து தெரிஞ்சவர், நட்புக்குரியவர், பாசமானவர். அவர் சொன்னாரு, அஜித்து தொழுது பத்தி ஒண்ணு இல்ல, பீஷாப் பாக்குனகி அப்படின்றார். அதாவது சிறுநீர் சுத்தம் இல்லைன்ட்டார். ரொம்ப வருத்தமான விஷயம். சர்வசாதாரணமா சொல்றாரு, சிறுநீர் சுத்தம் இல்ல அஜித்து, அதனால தொழுவ முடியாத சூழல் ரொம்ப வருத்தமா போனார். கண்ணியத்திற்குரியவர் நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு மண்ணறையிலே, கபூரிலே 2 விஷயத்திற்காக வேண்டி அதிகமாக வேதனை செய்யப்படுவார்களாம். 2 விஷயத்திற்காக வேண்டி அதிகமாக வேதனை செய்யப்படுவார்களாம். முதலாவது, தொழுகையை வேணுமென்றே கலா செய்த மனிதன். நல்லா கவனிங்க, தொழுகை விட்ட மனிதன் அல்ல, தொழுகையை பொறும்போக்காக விட்ட மனிதன் அல்ல. சொல்லுகின்ற வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுகையை வேண்டுமென்றே கலா செய்தவன். அந்த நேரத்தில் தொழுவாம மற்ற நேரத்தில் தொழுகிறார். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சிறுநீர் கழிக்கிறான், சிறுநீர் கழித்ததற்கு பிறகு சுத்தம் செய்யணும். அப்ப சுத்தம் செய்யவில்லை என்று சொன்னால், சுத்தம் செய்யாத அந்த குற்றத்திற்காக வேண்டி, நம்ம சின்னதா சாதாரணமா நினைச்சோம், அது ஒரு பக்கம் மருத்துவ ரீதியாக உடல் ரீதியான நன்மை தருகின்ற விஷயமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு மனிதன் சிறுநீர் கழித்ததற்கு பிறகு சுத்தம் செய்யவில்லை, அவனுக்கும் கபருடைய அதாபு என்பதாக, கபருடைய வேதனை உண்டு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த மருத்துவம் சொல்கிறது, பொதுவாகவே சிறுநீர் கழிச்சுட்டா அந்த இடத்தை நம்ம கழுவிடணும். கழுவலைன்னு சொன்னா தொற்று நோய் ஏற்படுங்க. இப்ப நம்ம மருத்துவத்துக்கு பயப்படுறோம், நல்லா விளங்கிக்கங்க. நம்ம மருத்துவத்துக்கு பயப்படுகின்ற அந்த பயம் என்பது மார்க்கத்துக்கு பயப்படுவது கிடையாது. மார்க்கம் தெளிவா சொல்கிறது, எல்லா விஷயங்களும் மனிதனை பாதுகாக்கப்படுகின்ற செயல்பாடுகள். சுன்னத்தான எல்லா அமல்களும் மனிதனை பாதுகாக்கப்படுகின்ற செயல்பாடு என்று நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷரியத்தை, மார்க்கத்தை புரிந்து கொள்கின்ற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.